ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கோழி ஈரல் குழம்பு, கோழி ஈரல் கறி. நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை கிளியராக வாஷ் பண்ணி நம்ம இப்போ வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 பெரிய சைஸு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வைங்க, 2 பச்சை மிளகு அரிஞ்சு வைங்க, கருவேப்பிலையும் 2 கொத்து எடுத்து வச்சுடுங்க. இவ்வளவும் நமக்கு தேவை. மசாலா வந்து எடுத்து வைப்போம். மிளகு, கருப்பு மிளகு 2 ஸ்பூனு, வத்தல் மிளகு 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் 1/4 ஸ்பூனு, மல்லி பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்து நம்ம வைப்போம். இவ்வளவும் தேவைப்படும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருப்போம், அது 1 ஸ்பூன் நம்ம போடலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுப்போம். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எண்ணெய், தேவையான எண்ணெய், நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேவையான உள்ளி வசக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் உள்ளி போடுவோம். கோல்டன் ப்ரௌன் கலர் வாரதோட நம்ம உள்ளியை நல்லா கிண்டி கொடுப்போம், வசக்குவோம் கோல்டன் ப்ரௌன். அப்புறம் பச்சை மிளகு 2 இருக்குது, அதை எடுத்து போடுவோம். போட்டுட்டு கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லா நம்ம வசக்கி கொடுப்போம். கோல்டன் ப்ரௌன் கலரு அது வந்துருச்சு. நல்லா வசக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வசக்கி கொடுக்குறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அந்த மசாலாவை அடுத்து போடுவோம். எடுத்து வச்சுருக்கிற தேவையான அந்த மசாலாவை போட்டுட்டு அப்புறம் நல்லா திரும்பியும் நல்லா கிண்டி கொடுக்குறோம். நல்லா வசக்கணும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு அதை வேக வைக்கணும். வேக வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க, தேவையான அளவு உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற கோழி ஈரல் அதை எடுத்து நம்ம இப்போ அதில் மசாலா கூட ஆட் பண்ணுறோம். அப்புறம் நல்லா கிளறி கொடுத்துட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விட்டும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டிஃபன் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம், சுடு சோறு கூட எடுக்கலாம், சாதத்து கூட எடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையான கோழி ஈரல் குழம்பு. தேங்க்யூ.